மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்தும் அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூயாவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் 2 முக்கியமான விடயங்களை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த விண்ணேற்பை பெருவிழாவை கொண்டாடுகிற அதே நாளில் திரு அவை உலக தொடர்பாடல் தினத்தையும் இன்று நினைவு கூறுகிறது. அகில உலக திரு அவை. இன்னும் சிறப்பான முறையில் இந்த யாழ் மறை மாவட்டத்திலே இந்த ஆண்டினுடைய முக்கியமான ஒரு கருத்து, தீம் ஃபார் திஸ் இயர் இஸ் சமூக தொடர்பு ஆண்டு. ஆகவே இன்று யாழ் மறை மாவட்டம் இந்த ஆண்டை ஒரு சமூக தொடர்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தி நாங்கள் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த ஆண்டில் உலக தொடர்பாடல் சினத்தை நாங்கள் நினைவு கூறுகிற பொழுது அது இந்த மறை மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு சிந்திக்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆகவே இன்று நாங்கள் ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவையும் இந்த மறை மாவட்டம் சமூக தொடர்பு ஆண்டாக பிரகடனப்படுத்தியிருக்க அதே வேளையில் இன்று உலக தொடர்பாடல் தினத்தை கொண்டாடுகின்ற வேளையில் இரண்டையும் நாங்கள் ஒன்றாக சிந்தித்து இன்று ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற செய்தி என்ன, எதை நாங்கள் வாழுகின்ற அழைக்கப்படுகிறோம் என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழாவை நாங்கள் சிந்திக்கிற பொழுது இயேசு இந்த உலகத்திலே தன்னுடைய பணியை தொடர்ந்து அதை நிறைவேற்றி இந்த உலகத்திலிருந்து அவர் வெளியே போகிறார், விண்ணேற்படைய போகிறார். கடந்த ஒரு சில வாரங்களாக அவர் எங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் மேல் ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார். உள்ளம் கலங்க வேண்டாம், மறல வேண்டாம், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட்டு செல்லவில்லை, உங்களுக்கு ஒரு துணியாளரை கொடுக்க போகிறேன், நான் போகிறேன், இப்பொழுது துன்பப்படுகிறீர்கள், உங்களுடைய துன்பம் மகிழ்ச்சியாக மாறும், அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே எவரும் எடுத்துக்கொள்ள முடியாது, இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று பல விடயங்களை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு வந்த அந்த இயேசு, இந்த விண்ணேற்றத்துக்கு எங்களை மிக அழகாக ஆயத்தப்படுத்திய இயேசு இன்று விண்ணேற்றம் அடைகின்றார். அதைத்தான் நாங்கள் இன்று விண்ணேற்ற பெருவிழாவாக சிந்திக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விண்ணேற்ற பெருவிழாவை நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது ஒரு முடிவு அல்ல, அது இன்னொன்றின் ஆரம்பம் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற சீடர்களுடைய நற்செய்தி பணியினுடைய ஆரம்பம் என்பதைத்தான் நாங்கள் இன்று சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் இந்த இயேசு விண்ணேற்படைகிற பொழுது சீடர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசு எவ்வளவுதான் ஆயத்தப்படுத்தினாலும் அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனால் அவர்களுக்கு ஒரு சோகம், அவர்களுக்கு ஒரு துக்கம், ஒரு வேதனை. இந்த 3 வருடங்களாக அவர்களோடு இவர்கள் ஒன்றாக பின்னி பிணைந்து வாழ்ந்தார்கள். இப்பொழுது இயேசு பிரிந்து போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அங்கே வானதூதர்கள் வருகிறார்கள். அங்கே கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை காண்டீர்கள் அல்லவா? அவர் மீண்டும் வருவார். ஆகவே நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், ஒரு புதிய அத்தியாயத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். அவருடைய அந்த விண்ணேற்பு உங்களுடைய ஒரு புது அத்தியாயம். உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவியுங்கள். ஆகவேதான் இந்த நாளில் இயேசு தன்னுடைய நற்செய்தியிலே மிக ஆழமாக சொல்லுகிறார், நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். ஆகவேதான்
சீடர்களுடைய பணி ஆரம்பமாகிறது. இந்த உலகம் முழுவதையும் இயேசுவுடைய சீடர்களாக்குகின்ற பணி ஆரம்பமாகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பணி எப்படி நடைபெற வேண்டும் என்றால் இந்த தொடர்பாடல்கள் ஊடாகத்தான் நடைபெற வேண்டும். இந்த நற்செய்தி பணி, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் சீடராக்குகின்ற பணி எப்படி நடைபெற வேண்டும் என்றால் எங்களுடைய அந்த தொடர்பாடல் ஊடாக, நாங்கள் மற்றவர்களோடு பேசுகின்றதன் ஊடாக, மற்றவர்களோடு கனிவாக பேசுகின்றதனூடாக, இந்த தொடர்பாடல் ஊடாகத்தான் இந்த 2000 ஆண்டுகளாக பலர் இந்த தொடர்பாடல்கள் ஊடாக மற்றவர்களோடு பேசி மறையுதை ஆற்றி அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து இன்று பலரை அவர்கள் இயேசுவுடைய சீடர்களாக்கி இருக்கிறார்கள். என்ற உலகத்திலே 1/3 பகுதி இயேசுவுடைய சீடர்களாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாங்களும் எப்படி இந்த நற்செய்தியை மற்ற இடங்களுக்கு கொண்டு போகலாம், எப்படி இந்த நற்செய்தியை அறிவிக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் சற்று ஆழமாக இன்றைய நாளிலே சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளிலே சிறப்பாக பிரான்சிஸ் டி சேல்ஸ் என்கின்ற புனிதரை பற்றி நான் சற்று ஆழமாக சிந்திக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர்தான் சமூக தொடர்பாடலுடைய ஒரு புனிதராக இருக்கிறார். திருச்சபை இவரைத்தான் சமூக தொடர்பாடலுடைய புனிதர் என்று சொல்லுகிறது. ஆகவே இன்று உலக தொடர்பாடல் தினத்திலே இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து அவர் எப்படி அந்த தொடர்பாடலை செய்தார் என்பதை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டும். அவர் வாழ்ந்த காலத்திலே பலர் கத்தோலிக்க திருவை விட்டு பிரிந்திருந்தனர். குறிப்பாக சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் பகுதிகளிலே மக்கள் கத்தோலிக்க போதனையை கேட்க தயங்கினார்கள். அந்த காலத்திலே பீரியட் ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படியான காலங்களிலே மக்கள் இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய போதனைகளை அவர்கள் கேட்க தயங்கினார். அப்போ இந்த பிரான்சிஸ் சேல்ஸ் என்ன செய்தார் என்றால், அவர் கோபத்தாலும் வாதத்தாலும் மக்களை வெல்ல முயலவில்லை. அவருக்கு இயற்கையாக ஒரு கோப குணம் இருந்தது. அப்போ மக்கள் வரவில்லை, மக்கள் சொல்வதை கேட்கிறார்கள் இல்லை, ஆலயத்துக்கு வருகிறார்கள் இல்லை என்றெல்லாம் அவர் கோபம் கொள்ளவில்லை. அல்லது போனால் மற்றவரிடம் போய் வாதம் செய்யவில்லை. அவர் ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். இந்த தொடர்பாடல் ஆண்டில் இந்த மறைமாவட்டம் இந்த தொடர்பாடலை பற்றி சிந்திக்கிற பொழுது உலக தொடர்பாடல் தினத்திலே அவர் எப்படி இந்த நற்செய்தியை கொண்டு சென்றார் என்று பார்க்க வேண்டும். முதலாக சிறிய ஆன்மீக துண்டு பிரசுரங்களை எழுதினார். சின்ன சின்ன துண்டுகளை எடுத்து கையால் எழுதினார். வச்சகம் எல்லாம் பெரிதாக அங்கே இருக்கவில்லை. அதுக்கு பிற்பாடு அவர் ஒவ்வொரு வீடுகளாக சேர்ந்து அந்த வீடுகளின் கதவுகளின் கீழ் அந்த துண்டு பிரசுரங்களை வைத்தார். பாருங்கள், இவ்வளவு ஒரு ஆன்மீக வாஞ்சியோடு பிரான்சிஸ் டேல் இந்த நற்செய்தி பணியை செய்திருக்கிறார். அப்படி அதை வைக்கிற பொழுது கொஞ்ச நாள் போக அந்த துண்டு பிரசுரங்களை வாசித்த மக்கள் இந்த புனிதரோடு பேச தொடங்கினார்கள். அப்பொழுது பேச தொடங்குகிற பொழுது மிகவும் மென்மையாகவும் அன்பாகவும் மக்களிடம் பேசினார். தொடர்பாடலை மேற்கொண்டார். மிக மென்மையாக, கோவப்படாமல், வாதம் செய்யாமல் செய்தார். கட்டாயப்படுத்தாமல் உண்மையை அவர்களுக்கு அறிவித்தார். இவ்வாறு அவர் பயன்படுத்திய இந்த எழுத்துப்பணி மற்றும் ஊடகப்பணி கத்தோலிக்க திருச்சபையின் ஆரம்பகால மீடியா சுவிசேஷ பணி என்று கருதப்படுகிறது. அதனால்தான் அவர் இன்று பத்திரிகையாளர்களின் பாதுகாவலர், எழுத்தாளர்களுடைய பாதுகாவலர், சமூக தொடர்பாடலின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆகவேதான் பாந்தவர்களே, அவரது தொடர்பாடல் ஆன்மீகம் என்னவென்றால் அவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், கடுமையான வார்த்தைகளை விட அன்பான வார்த்தைகள் மனித இதயத்தை வெல்லும் என்று சொல்லுகிறார். கடுமையான வார்த்தைகளால் நற்செய்தி அறிவிக்க முடியாது. இந்த அழகான மென்மையான வார்த்தைகளை நாங்கள் பாவிக்கிற பொழுதுதான் அந்த மென்மையான அந்த வார்த்தைகள் மனித இதயங்களை இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், கொண்டு வருகிறார்கள். ஆகவேதான் ஒரு அழகான ஒரு வசனம் அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வசனமாக இருக்கு. அவர் சொல்லுகிறார், you can catch more flies with a spoon full of honey than with 100 barrels of vinegar. அழகான வார்த்தைகள் பாந்தவர்களே. You can catch more flies with a spoon full of honey than with 100 barrels of vinegar. ஒரு கரண்டி தேன் 100 பீப்பாய் வினீகரை விட அதிக ஈக்களை ஈர்க்கும் என்று சொல்லுகிறார். ஒரு கரண்டி தேன் எடுத்து வைக்கிற பொழுது அதிகமான தேனீக்கள் அங்கே வருகின்றன.
அதே வேளையிலே 100 பீப்பாக நிரம்பிய வினீகரை வைக்கிற பொழுது அதுக்கு இருக்கின்ற அந்த சுவையினாலே ஒரு தேனியும் அங்கு வரப்போவதில்லை, அதிகமான தேனீக்கள் வரப்போவதில்லை. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், கடுமையினால் பெற முடியாததை இனிமையினாலும் அன்பினாலும் பெற முடியும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, புனித பிரான்சிஸ் டி சேல்ஸை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் என்றால், அன்போடு பேசினார், பொறுமையோடு போதித்தார், மென்மையோடு திருத்தினார், மரியாதையோடு உண்மையை அறிவித்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவர் உருவாக்கிய அந்த அழகான ஊடகப் பணி, இந்த ஊடகத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற, பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்ற அவருடைய பணியினுடைய வாரிசுகளாகத்தான் இன்று திருச்சபை சமூக ஊடகங்களை, யூடியூப் ஊழியங்களை, இந்த மறையுரைகளை, கத்தோலிக்க ஊடகப் பணியை, ஓல்லவின் சுவிசேஷ பணி என்றெல்லாம் இன்று விரிவடைந்து போவதற்கு அடிப்படையாக இருந்தவர் இந்த பிரான்சிஸ் டி சேல் என்கின்ற புனிதராக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, திருச்சபை அவரை சிறந்த தொடர்பாடல் என்று கருதுகிறது. ஏனெனில் உண்மை அன்போடு சொன்னார், வெறுப்பென்று விசுவாசத்தை பாதுகாத்தார், ஊடகத்தை நற்செய்திக்காக பயன்படுத்தினார், மனித மரியாதையை மதித்தார். ஆகவே அவர் இந்த ஊடக, இந்த சர்வதேச தொடர்பாடல் தினத்தில், நம்முடைய மறைமாவட்டம் இந்த சமூக தொடர்பு ஆண்டை கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவென்றால், தொடர்பாடல் என்பது வெறும் தகவல் பரிமாற்றம் அல்ல, அது கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும் பணியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. தொடர்பாடல் என்று சொல்லுகிற பொழுது நாங்கள் தகவல்களை மற்றவர்களுக்கு பரிமாறிக்கொண்டே போவதல்ல. ஒரு வாட்ஸ்அப்பிலே அல்லது போனால் இன்ஸ்டாகிராமிலே அல்லது ஃபேஸ்புக்கிலே தகவல்களை பரிமாறிக்கொண்டு போவதல்ல. மாறாக இவற்றினூடாக கிறிஸ்துவின் அன்பை எடுத்து செல்ல வேண்டும். அதனால்தான் புனித பிரான்சிஸ் டி சேல் இன்று வரை சமூக தொடர்பாடலின் பாதுகாவலராக இன்று நாளிலே அவர் எங்களுக்காக இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றனவா? கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டுமென்றால் நாங்களுடைய தொடர்பாடல்கள் உண்மையில் கட்டப்பட வேண்டும். பொய்களையும் வதந்திகளையும் தவிர்க்க வேண்டும். நான் பகிர்கின்ற செய்தி உண்மையா, நன்மை பதிக்கிறதா, மனித மாண்பை காக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்துகிறதா? என்னுடைய வார்த்தைகள் உண்மை ஆக இருக்கிறதா? அல்லது போனால் மற்றவர்களை பற்றிய வதந்திகளை நான் எழுதி கொண்டே போகிறேனா, அல்லது ஃபேஸ்புக்கில் எழுதுகிறேனா, அல்லது வாட்ஸ்அப்பிலே போட்டுக்கொண்டிருக்கிறேனா, அல்லது போனால் வாட்ஸ்அப்பிலே ஒரு செய்தி வருகிற பொழுது அதை உடனடியாக மற்றவர்களுக்கு சொல்லிவிடுகிறேனா? அதனுடைய உண்மையை பார்க்காமல் வதந்தியை பரப்புவது, பொய்களை பரப்புவது மிக பெரும் பாவம் என்பார்ந்தவர்களே. நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு திருமடலிலே அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எப்படி என்று சொன்னால், நீங்களும் புனிதர்களாகலாம் என்று சொல்லுகிற பொழுது ஒரு தாயை குறிப்பிடுகிறார். ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார். வெளியில் வருகின்ற பொழுது அங்கே இன்னொரு தாயை சந்திக்கிறார். அப்பொழுது 2 பேரும் சந்திக்கிற பொழுது அந்த தாய் இன்னொருவரை பற்றி ஒரு பிழையான விஷயத்தை கதைக்கிறார். இன்னொருவரை பற்றி கதைக்கிறார். கதைச்ச உடனேயே இந்த தாய் சொல்லுகிறாள், இந்த விடயம் எனக்கு முக்கியம் அல்ல, இதை பற்றி நான் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை நான் கேட்பதனால் எனக்கும் பலனில்லை, உமக்கும் பலனில்லை, இதை சொல்வதனால் எனக்கும் பலனில்லை, உமக்கும் பலனில்லை என்று சொல்லி உடனடியாக அந்த கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார், அந்த தாய் அந்த புனிதத்துவத்தினுடைய முதலாவது நிலையை அடைந்து விட்டார்னு சொல்கிறார். ஏனென்றால் அங்கு பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகள் பேசப்பட வேண்டிய வார்த்தைகள் அல்ல, அது மற்றவர்கள் பகிரப்பட வேண்டிய வார்த்தைகள் என்பதை உணர்ந்த தாய் அங்கே அந்த இடத்திலே முற்றுப்புள்ளி வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றனவா? இரண்டாவது சொல்லுகிறார்கள், இந்த தொடர்பாடுகள் அன்பிலே கட்டப்பட வேண்டும். அன்பில்லாத உண்மை காயப்படுத்தும். சில வழி அன்பார்ந்தவர்களை, நான் பேசுவது உண்மையாகத்தான் இருக்கலாம், ஒருவர் பிழையத்தான் செய்திருக்கிறார், அது உண்மையைத்தான் பேசுகிறேன், ஆனால் பேசுகின்ற பொழுது கூட அன்பினால் உந்தப்பட வேண்டும், மற்றவர்களை காயப்படுத்துவதற்காக. சில வேளைகளில் ஒரு ஆசிரியர் உண்மை என்று தெரிந்தாலும் சில வேளைகளில் சொல்லுவார்கள், ஒரு வகுப்பிலே களவு போய்விட்டது, அப்பொழுது அந்த களவு போன விடயத்தை கண்டுபிடிப்பதற்கு
அங்கே உடனடியாக எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு மற்ற பக்கம் பார்க்க சொல்லி அந்த களவெடுத்த பொருளை ஒரு பொக்கெட்டிலிருந்து ஆசிரியர் எடுத்து விட்டார். அப்பொழுது இந்த களவு எடுத்தவருக்கு பெரிய வேதனை, இப்பொழுது என்னை சொல்ல போகிறாரே என்று. ஆனால் அந்த ஆசிரியர் களவு கொடுத்தவிடம் கொடுத்துவிட்டு ஒன்றும் பேசவில்லை. இறுதியிலே அந்த மாணவன் நல்ல ஒரு மாணவனாக பெரிய எல்லைக்கு வந்த பொழுது சொல்லுகிறார், அன்றைக்கு அந்த ஆசிரியர் அந்த உண்மையை எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை போயிருக்கும், நான் என்னுடைய வாழ்க்கை தொடர்ந்திருக்கும். ஆனால் உண்மையை அந்த ஆசிரியர் தெரிந்தும் அந்த உண்மையை அன்போடு கையாண்டதன் காரணமாக என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். மூன்றாவதாக திருவை சொல்லுகிறது, இந்த தொடர்பாடல் கருணை நிறைந்த தொடர்பாடலாக இருக்க வேண்டும். நாங்கள் தொடர்பு கொள்ளுகிற பொழுது அதற்கு முன்னுதாரணம் அன்னை திரேசாள். அவருடைய தொடர்பாடல் முழுவதும் ஒரு கருணை நிறைந்த தொடர்பாடல், குரல் இல்லாத மனிதர்களுக்கு குரல் கொடுத்த தொடர்பாடல். எத்தனையோ மனிதர்கள் அந்த அன்னை தெரேசாலை நேர்காணலை கேட்டார்கள், எல்லாவற்றையும் கேட்டார்கள். ஆனால் ஒரு முறை கூட அன்னை தெரேசாள் தன்னை பற்றி பேசவில்லை. ஒவ்வொரு முறையும் சொல்லுகிற பொழுது இது என்னை பற்றி அல்ல, கடவுளை பற்றியது, கடவுள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த தொடர்பாடல்கள் எத்தனையோ தன்னை நோக்கி வந்த பொழுதும் அந்த தொடர்பாடல்களை அப்படியே கடவுள் பக்கம் திருப்பி, ஏழைகள் பக்கம் திருப்பி, அந்த ஏழைகளுடைய குரலற்ற மனிதர்களுடைய குரலாக அன்னை தெரேசாள் வாழ்ந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதன் காரணமாகத்தான் அன்னை தெரேசாள் ஒரு சிறந்த மறை பரப்பாளராக இந்த அன்பு பணியினால் வாழ்ந்திருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் இந்த அழகான இந்த விண்ணேற்ப பெருவிழா, சர்வதேச இந்த தொடர்பாடல் தினம், இன்னும் குறிப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு சமூக தொடர்பு ஆண்டு 3ஐயும் ஒன்றாக சிந்திக்கிற பொழுது எங்களுக்கு இறைவன் இந்த தொடர்பாடல்களூடாக, சமூக தொடர்பு சாதனங்களூடாக இந்த நற்செய்தியை உலகம் பூராகவும் சொல்ல வேண்டும், எல்லாரையும் சீடராக்க வேண்டும். இந்த வேளையில் இன்றைக்கு இந்த மறைவுரையை நான் இங்கு கொடுக்கின்ற இந்த மறைவுரை எத்தனையோ பேரை சென்றடைகிறது. அடிப்படை காரணம் யாழ் மறை மாவட்டம் இந்த தொடர்பாடலை சரியாக பயன்படுத்துகிறது. அதாவது இந்த சமூக தொடர்பு சாதனங்களை கையாளுகின்ற இந்த மறை நதி என்கின்ற ஊடக மையம் இருக்கின்றபடியால் இன்றைக்கு நான் இங்கு சொல்லுகின்ற இந்த மறையுரை எத்தனையோ பேரை சென்றடைகிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலிகள் எத்தனையோ பேரை சென்றடைகிறது. எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், அந்த திருப்பலியை பார்க்கிற பொழுது எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் யாழ் மறை மாவட்டம் இந்த தொடர்பாடலை, சமூக தொடர்பு சாதனங்களை நம்முடைய யாழ் ஆயர் அமைத்து கொடுத்த இந்த களத்தினூடாக இந்த நற்செய்தி இந்த தொடர்பாடல் ஊடாக சென்றடைகிறது. ஆகவே இன்று நாங்கள் நம்முடைய மறை மாவட்டத்திற்காக நன்றி கூறுவோம், இந்த ஆயருடைய பணிக்காக நன்றி கூறுவோம். இந்த மறை நதி ஊடக மையத்திலே பணியாற்றுகின்ற அருட்தந்தை, இங்கு பணியாற்றுகின்ற அந்த பிள்ளைகள், அவருடைய ஊழியர்கள் எல்லோருக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் நன்றி கூறுவோம், அவர்களுக்காக செபிப்போம். இந்த விண்ணக பெருவிழாவில் உலகம் எல்லாரையும் நீங்கள் சீடராக்கும் என்ற அந்த பணியை இந்த ஊடக மையம் செய்கிறது. இந்த ஊடக மையத்துக்காகவும் இந்த நாளிலே செபித்து இந்த ஊடக மையம் இன்னும் வளர வேண்டும் என்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. ஆமென்.